யூடியூப் வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட தம்ப்நெயிலை நீட்டாக அழகாக கேட்சியாக வச்சா தான் நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது வியூவர்ஸ்க்கும் புரியும். அதை பார்த்துட்டு வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேட்சியான தம்ப்நெயில் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்கலாம் இந்த வீடியோவில். என்னோட சேனலோட தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டான கிரியேட்டிவாக டைம் எடுத்து பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ஓரளவுக்கு இந்த வீடியோவில் நான் எப்படி சிம்பிளாக ஒரு தம்ப்நெயில் அட்ராக்டிவான ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஹெச்கோ சேனல் என்னோட பேர் ஹரிஹரன். என்னோட சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹே கைஸ், நான் தம்ப்நெயில் எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப் நான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று pixellab, இன்னொன்று inshot. 2 ஆப் தான் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறேன் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா inshot பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் ஆப் தானே, எதுக்கு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னன்றது பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ pixellab அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணாமே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் வரும். அண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா 3 டாட் பட்டன் இருக்கும். அந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த டாட் பட்டன் கிளிக் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அதில் இமேஜ் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இமேஜ் சைஸை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதில் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரோ மார்க் மாதிரி ஒன்று இருக்கும், ட்ரையாங்கிள் மாதிரி. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் யூடியூப் தம்ப்நெயிலுக்கான டெம்ப்ளேட் வந்து கிடச்சிருச்சு. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா டிலீட் ஆப்ஷன் இருக்கும். டிலீட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கோங்க. நியூ டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுல்ல, அதை வந்து டிலீட் பண்ணிக்கோங்க தேவையில்லைனா. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி கேலரிக்கு போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ், அதாவது எந்த தம்ப்நெயில் வைக்க போகிறீங்களோ அந்த தம்ப்நெயில் ரிலேட்டடாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஃபோட்டோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே பார்த்திங்க அப்படின்னா ஓகே கொடுத்துட்டு இப்போது சைடில் அந்த ரவுண்ட் பட்டன் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். வேண்டிய சைஸ்க்கு வந்து ட்ராக் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுக்கலாம். அதனால் இப்போ சைடில் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி வந்து நம்ம அந்த 3 டாட் பட்டனில் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் இமேஜ் அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் டு கேலரி அப்படின்றத கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்ஷாட் ஓப்பன் பண்ண போகிறேன். இன்ஷாட் எதுக்குன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இன்ஷாட் வந்து வீடியோ எடிட்டிங் ஆப் தான். ஆனால் இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எனக்கு பிடிக்கும். ஸோ அதுக்காண்டி தான் இன்ஷாட்டில் போய் நான் எப்போவுமே எடிட் பண்ணுவேன். ஸோ இன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஃபோட்டோ அப்படின்றது இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்கள் தம்ப்நெயில் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி உங்கள் தம்ப்நெயிலில் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா ஹவு டு கிரியேட் யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். ஸோ தனித்தனியாக சின்ன சின்ன வேர்டாக வந்து டைப் பண்ணுவோம், பார்க்குற கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஹவு டைப் பண்ணி பார்த்திங்கன்னா நான் வந்து ஓகே கொடுத்துட்டேன். இப்போ ட்ராக் பண்ணிட்டு எவ்வளோ சைஸில் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி திருப்பி ஹவு டைப் பண்ணிட்டேன், 2 அப்படின்றத டைப் பண்ணுறேன். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அது கீழே நான் வச்சுக்கிட்டேன். அண்ட் ஒரு சில வேர்ட்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் வீடியோவில் என்ன சொல்ல வரீங்க, அதாவது தம்ப்நெயில் என்ன சொல்ல வரீங்கன்ற இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸை மட்டும் பார்த்திங்கன்னா ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். டைப் ஒன்றுமே பார்த்திங்க அப்படின்னா கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வேண்டிய கலர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டோட கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதில் லேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கிரியேட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பின்னாடி வந்து பேக்ரவுண்ட் இமேஜாக ஒன்று கிரியேட் ஆகிடும். அதாவது பேக்ரவுண்ட் வந்து கலர் வந்துடும். ஸோ அந்த கலரை நீங்கள் எந்த கலர் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கவே கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும் அந்த வேர்டு மட்டும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் சொல்ல வரீங்க அப்படின்ற போது கொஞ்சம் கேட்சியாக வந்து தனியாக ஹைலைட்டாக தெரியும். ஸோ உங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதே மாதிரி அடுத்து வந்து நான் இன்னொரு இது வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். அதே டெக்ஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லேபிள் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அதில் லேபிளுக்கான கலரை, அதாவது பேக்ரவுண்ட் கலரை இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தம்ப்நெயில் பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக கேட்சியாக அட்ராக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நான் என்னோட சேனல்ஸில் உள்ள தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக டைம் எடுத்து நான் pixellabல தான் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு டெம்ப்ளேட் மேலே டெம்ப்ளேட் திருப்பி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக உட்காந்து எடிட் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இப்போ ஒரு சிம்பிளான ஒரு தம்ப்நெயில் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸ்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.